கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளுக்கான வார்த்தையை இணைந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்துதலின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விவரமாய் சொல்லி இருக்கிறது. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுங்கன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஹல்லேலூயா. நாட்களிலே வேதனையோடு கண்ணீரோடு கூட காணப்படுகிறதான யாவருக்கும் தேவன் தருகிறதான ஒரு ஆறுதலான வார்த்தை. தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும் தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆறுதலின் தகப்பனாய் இருக்கிறார். இந்நாட்களிலே மனுஷனுடைய வேதனையான சொற்களின் நிமித்தமா நம்மளுடைய கண்ணீரின் நாட்கள் போய் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்லுகிறார், கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியாய் நானும் அருகிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த தேவன் நம்மை நடத்தும் தேவனாய் இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள்ள நாம் நாளுக்கு நாள் நாம் பலனடையும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை உருவாக்குவதும் உயர்த்தி மகிழ்வதும் அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆறுதல் செய்வாராக. கர்த்தர் நமது கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென்.